எங்களையும் குடும்பங்களாய் இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு இதே நாள்ல எங்க அம்மா எங்களை விட்டு கடந்து போனாங்க. கடந்து போன சூழ்நிலையில நாங்கள் ஒவ்வொருவரும் 3 பேருமே இனி வரும் நாட்களை நம்ம அம்மா இல்லாம இந்த உலகத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து இந்த 1 வருட காலம் வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் கொல்லிமலை பகுதியில கடந்த 15 ஆண்டுகளா மிஷனரியா பணி செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா இறந்து ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு வீடு கட்டுற பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய தேவை, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு தேவை. அந்த தேவையை நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நானும் என் கணவரும் இணைந்து காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு பயங்கர மழை, வெளியெல்லாம் பயங்கர குளிர், ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரு மிஸ்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தனிமையா எங்க வீட்டில் எங்களை பக்கத்து ரூம்ல இருக்கிற எங்க மாமனார் மாமியாருக்கு கூட தெரியாது நாங்கள் எந்த நிலைமையில நிற்கிறோன்னு. நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். அப்படி நாங்கள் பார்த்து ஜெபிக்கும் பொழுது எங்க அம்மாவோட ஒரு பாடல் எங்களுக்கு நினைவுக்கு வந்தது. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையில நான் வருவேன். அந்த பாட்டை நாங்கள் 2 பேரும் பாட ஆரம்பிச்சோம். கண்ணீரோடு பாட ஆரம்பிச்சோம். ஒரு 2 6 3 நிமிஷம் ஒரு அடி தான் நாங்கள் பாடியிருப்போம். திடீர்னு ஒரு கதவு தட்டுகிற சத்தம். நான் போய் கதவு திறந்து பார்க்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் ஒரு கையில் ஒரு கூடையோட வந்தாங்க. வாங்கம்மா வாங்கய்யான்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தோம். காஃபியை குடிச்சவங்க அந்த கூடைக்குள்ள இருந்து ஒரு அழுக்கான மஞ்சப்பை எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. பியூலா, இதை வாங்கு, இதில் உனக்கு தேவையானது இருக்குதுன்னு. எனக்கு தேவை 1.5 லட்சம். நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தபோது அதுல 2 லட்சம் இருந்தது. என் அம்மா இருந்திருந்தா கூட என் தேவையை அந்த நேரத்தில் அந்த 1.5 லட்சம் ரூபாய் மாத்திரம் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் எங்களோட தேவைகளை மனிதர்களே பார்க்க முடியாத ஒரு இடத்துல தனிமையில நின்ன எங்களை ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களை வெட்கப்பட விடல, ஒரு நாள் கூட இல்லாம நடத்தல, எங்களோட இருந்து வழி நடத்தி வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரோட நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். சின்ன வயசுல இதே யானை கவுனி பகுதியில நாங்கள் சிறு பிள்ளைகளாய் வளர்க்கப்படுகிற காலகட்டத்துல எங்க அப்பா அம்மாவை பார்த்து நாங்க கத்துக்கொண்ட விஷயங்கள் அநேகம் உண்டு. இன்னைக்கு நம்மளும் பேரண்ட்ஸா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தருகிறோம்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் குவார்டர்லி லீவ், ஹாஃபலி லீவ், ஆனுவல் லீவு, எந்த லீவு விட்டாலும் எங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒர்க் பைபிள் ரீடிங். இந்த சாப்டர் படிக்கணும், இந்த சாப்டர் படிக்கணும், இந்த சாப்டர் படிச்சு முடிச்சாதான் சாப்பாடு. எத்தனையோ நாட்கள் எங்களை இப்படி வளர்த்து எடுத்ததோட அருமைகளை இன்று நாங்க புரிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஓடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையில அந்த வசனங்கள் எங்களை தேற்றுகிறது, அந்த வசனங்கள் எங்களை ஆற்றுகிறத நாங்க பார்த்திருக்கிறோம். ஜப வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா தான் எங்களுக்கு எக்ஸாம்பிள், வேற யாருமே கிடையாது. அந்த குட்டி ரூம்ல நாங்க 3 பேரும் இப்படி கீழே படுத்திருப்போம். எங்க காலுக்கு கீழே எங்க அம்மா, எங்க தலைக்கு மேல எங்க அப்பா உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. காலையில 3 மணிக்கு பார்த்தா எந்திரிச்சு உட்கார்ந்து ஜெபித்து இருப்பாங்க. அந்த ஜெபத்தோட விளைவுகள் தான் நாங்க 3 பேரையும் இன்று ஆண்டவர்களை நிற்க பலன் செய்து. ஆமென். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கடைசியா எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா? எங்க 3 பேருக்கும் தன்னோட சொந்த சீர்ல கொடுப்பாங்கல்ல, அந்த பொருளை வித்துட்டு வந்தாங்க. வித்துட்டு வந்து என்னத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த பைபிளை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. கடைசியாய் 10 மாசத்துக்கு முன்னாடி, எங்க அம்மா இறப்பதற்கு 10 மாசத்துக்கு முன்னாடி எங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி பைபிளை வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? நான் போயிடுவேன், நான் உங்களை வழி நடத்த இந்த வேதாகம் உங்க கூட இருக்குதுன்றதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்றும் அந்த வசனங்கள் தான் எங்களை ஆற்றுகிறது, இன்றும் அந்த வசனங்கள் தான் எங்களை தேற்றுகிறது. நாங்க படிக்கிற காலகட்டங்களில் எங்க அம்மா பெருசா படிக்காதவங்க தான், எங்க அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுதான். ஆனா எங்க 3 பேரையும் அதிக டிகிரிகள் வாங்க வைத்து உயர்ந்த இடத்துல எங்களை நிற்கும்படியாய் செய்திருக்கிறாங்கன்னா
அதற்கு ஆண்டவர் கொடுத்த பலன், அவங்க வளர்த்த வளர்ப்புகள், அவங்க கொடுத்த வசனங்கள். இன்று நாம பெற்றோராய் இருக்கிற நாம பிள்ளைகளுக்கு வசனத்தை விதைக்கிறோமா? டியூஷன் டீச்சர்ஸா இருக்கிற நாம, இன்னும் நம் பணிகளில் இருக்கிற நாம, நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஆண்டவரோட வசனத்தை விதைத்து கொண்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3 முறை மரணத்தை அருவாயில போய்கொண்டு திரும்பி வந்த காலகட்டத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். முதலாவதாக நான் 10th படிக்கும்போது எங்க அம்மா உடம்பு முடியாம, ரொம்ப முடியாம வீட்டில் இருந்தப்போ நான் எல்லா பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். அந்த நிலைமையில நான் நானே எனக்கு தெரியாது, நான் என்ன படிக்க போறேன்னு தெரியாது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. அன்று என்னோட கல்வி ரொம்ப வீக்கான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அப்போ யுத்த சத்தம்ன்ற ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன், வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு, உன்னை நான் மிஷனரி டீச்சராய் நான் உன்னை அனுப்ப போறேன்னு. அன்று ஆண்டவர் பேசியவர் இன்று அதே இடத்துல என்ன நிற்க பண்ணி இருக்கிறார். அதே இடத்துல நிற்க பண்ணி இருக்கிறார். முதலாவது அம்மா உடம்பு சரியில்லாம போனப்போ என்னோட அழைப்பை ஆண்டவர் எனக்கு சரியாய் காட்டினார். கடைசியாய் அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து அந்த 21 நாட்களும் நான் அம்மா கூட ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்படி நான் தங்கி இருந்த அந்த காலகட்டத்துல ரொம்ப சோர்வு, ரொம்ப உடல் சோர்ந்து போய் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவரோட மெல்லிய சத்தத்தை அவரோட சத்தத்தை நான் கேட்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. முதலாவதாக நாங்கள் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல வந்து கால் வைத்தப்போ ஆண்டவர் சொன்னாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில நீ நடக்க போற அப்படின்னு. எசப்பா, எங்க அம்மா உடம்பு சரியில்லை, சும்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இல்ல ஆண்டவரே, ஆண்டவர் வசனம் மூலமா தெளிவா ஒவ்வொரு நாளும் நடத்தினாரு. அது மாத்திரம் அல்ல, என்னை சுற்றி இருந்தவர்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாய் கிருபை செஞ்சாரு. ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஒவ்வொருவருக்கான ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த ICU வார்டுல எனக்கு தெரிந்து ஒரு 7-8 பேருக்காக நான் ஜெபித்தேன். அந்த கடைசி நாள் அதுன்னு எனக்கு தெரியாது. நான் நிக்கிறேன் வாசல்ல, ஒவ்வொருத்தரா டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. என்கிட்ட வந்து சொல்றாங்க, பாப்பா நான் உங்ககிட்ட சொன்னல, என் அம்மா நல்லாயிட்டாங்க, என் மாமியார் நல்லாயிட்டாங்க, என் வீட்டுக்காரர் நல்லாயிட்டார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இசப்பா, நான் ஜெபத்தை கேட்டு இவ்வளவு பெரிய அற்புதங்களை நீங்க செய்திருக்கிறீங்களேன்னு நன்றியோட நான் நிற்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது அன்று எங்க அம்மா மரணத்தை தழுவ போறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னை வேற விதமாய் நடத்த ஆரம்பித்ததை நான் பார்த்தேன். ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் எங்களை இந்த 1 வருட காலமாய் புதிய வழிகளில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் குடும்பங்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடைசியா எங்க அம்மாவை புதைக்க கொண்டு போகும் பொழுது என் தங்கைகளும் நானும் சேர்ந்து அழுது கொண்டு நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அம்மாவை நீ புதைக்க கொடுக்கலம்மா, நீ அம்மாவை புதைக்க கொடுக்கல, விதைக்க கொடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னாரு. விதைக்க கொடுத்திருக்கிற ஒரு எமிமாவை நம்ம விதைக்க கொடுக்கிறோம். இது அநேக எமிமாக்கள் அவங்களோட காரியங்கள் திரும்ப முளைத்து இந்த ஊழியத்துல வரப்போகுதுன்றதை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் அப்ப என் தங்கை கிட்ட இதை பகிர்ந்துகிட்டே வெளியே வரேன். நம்ம அம்மா இல்லடி, நம்ம அம்மா இல்ல, நம்ம அம்மாவை நம்ம விதைச்சிருக்கோம், அது பலன் கொடுக்க போகுது அப்படின்னு. நான் கூட அது வேற எங்கேயோ பலன் கொடுக்க போகிறதோ அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். 6 மாதம் கழித்து என் பிள்ளைய பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்டலுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க பிள்ளைய நீங்க ரொம்ப சூப்பரா வளர்த்துருக்கிறீங்க. நான் வளர்க்கல, என் பிள்ளைய நான் வளர்க்கல. பிறந்ததுல இருந்து 8 வயது வரைக்கும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் என் பிள்ளைய வளர்த்து எடுக்கிறதுனால சொன்னாங்க, சூப்பரா வளர்த்துருக்கிறம்மா, என்னங்க மிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது அங்க இருக்கிற மதரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன உங்க பிள்ளை பாடல் எழுதுகிற வரத்தை ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவ பாடல் எழுதுகிற வரும். என் பிள்ளை உட்கார்ந்து எழுத மாட்டா, அவளுக்கு எழுத பிடிக்காது. நீங்க ஓரளவு எவ்வளவு கேட்டாலும் பேசுவா, எழுத மாட்டா. என் பிள்ளை எங்க அம்மாவை மாதிரி உட்கார்ந்து எழுதுனதை நான் பார்த்தேன். அப்ப நினைச்சேன், அந்த அபிஷேகம் செத்து போகல, அந்த அபிஷேகம் புதைக்கப்படல, விதைக்கப்பட்டிருக்கிறது, அது என் பிள்ளைக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு.
அவங்க சொன்னாங்க, ஒரு புனிதர் பெயரை சொல்லி, அந்த அபிஷேகம் பிள்ளைக்குள்ள இருக்குது. எனக்கு தெரியும் அந்த அபிஷேகம் அல்ல, எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே அபிஷேகம், அதே அபிஷேகம் என் பிள்ளைக்குள்ள ஊற்றப்பட்டு இருந்தது. அதே அபிஷேகம் இன்றும் நம்ம சபைகள் அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்மளும் அதே பணியை செய்வோம். ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற போகிறார். ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.